அம்மாவினுடைய அஹ், அனைத்து அதிமுக தலைமை கழகத்தில் ஒரு கோவிலாக பார்க்கிறவர். ம். அந்த கோவிலுக்குள் சீனியர் சத்யா, வேளச்சேரி அசோக், விருகை ரவி, ம். ஆதிராஜாராம் போன்ற மாவட்ட செயலாளர்களை பொதுக்குழுவுக்கு வரவழைக்காமல் பொதுக்குழு வானகரத்தில் நடக்கிற போது அடியாட்களையும் ரவுடிகளையும் கூட்டி வைத்து முதல் நாள் இரவிலிருந்தே அங்கே அவர்களுக்கு விருந்து உபசரிப்புகள் நடத்தி காலையில் ஓபிஎஸ் இங்கே வருவது அவர்கள் வரக்கூடும் என்பதை அனுமானித்து ஒரு கலவரத்தை நடத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு செய்தவர்கள் அவர்கள் தானே தவிர ஓபிஎஸ் அந்த தலைமை அலுவலகத்துக்கு உள்ளே வருகிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய பொருளாதார அடிப்படையிலே ஒருங்கிணைப்பாளர் அடிப்படையிலே வந்துவிட்டு போக வேண்டும் என்று அவரை தடுக்காமல் இருந்திருக்கலாமே. அவர் வந்த வாகனத்தின் மீது கல் எறிந்தது யார்? கூடையாக சோடா பாட்டில்களையும் கற்களையும் சேமித்து வைத்துக் கொண்டு ஓபிஎஸும் அவரது கட்சிக்காரர்களும் அவர்களுடைய சார்பாளர்களும் வருகிற போது அவர்கள் மீது கற்களை எறிந்தது யார்? அந்த கலவரத்தை உருவாக்கியது, திட்டமிட்டு ஓபிஎஸ்ஐ தாக்குவதற்கு முயற்சித்தது, அத்தனையும் செய்தது எடப்பாடியினுடைய ஆட்கள் தானே தவிர ஓபிஎஸ் கிடையாது. அது மட்டுமல்ல, ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு நடத்திய பொதுக்குழுவிலேயே ஓபிஎஸ் மீது தண்ணீர் பாட்டில் வீசியது யார்? வன்முறை என்பதை திட்டமிட்டு வானகரத்தில் முதல் பொதுக்குழுவில் நடத்தியது அவர்தான். இரண்டாவது பொதுக்குழு நடக்கிற போது தலைமை கழகத்திலே ஆட்களை அடியாட்களை ஏற்பாடு செய்து ஓபிஎஸ் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியதும் எடப்பாடி தரப்பு.